மணிசாஸ்திரின்னு மடத்தில். ஆமாம், மணிசாஸ்திரிங்கிறவர் வந்து நம்ம பெரியவாளுடைய அண்ணா பையன், கணபதி சாஸ்திரிகளுடைய பையன் இல்லையா? ஆமாம். அப்புறம் நீங்கள் மணிசாஸ்திரிகளோட பையன். ஆமாம். பெரியவா சாப்பிட்ட அப்புறம் தான் அப்பா சாப்பிடுவாளாம். பெரியவாளுக்கு முன்னாடி எழுந்துருவாளாம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நல்ல ஒரு இது நடந்திருக்கு அப்பாவுக்கு. அந்த மாதிரி அப்பா தவறி போகும்போது வேதபுரி மாமா கிட்ட சொல்லியிருக்காளாம். இது 83க்கு அப்புறம் வரேன், ஐ வில் கம் பேக். வேதபுரி மாமா கிட்ட சொல்லியிருக்காளாம், மணி நம்மக்கிட்ட இப்போ இல்லை, இருந்தாலும் மணி இருக்கிற மாதிரி நினச்சிட்டு டெய்லி நமஸ்காரம் பண்ணுவான் இல்லையா அவன், அந்த 3 நமஸ்காரத்தை நீ சேர்த்து 1 நமஸ்காரத்துக்கு சேர்த்து பண்ணும்பார். அப்போ வேதபுரி மாமா நமஸ்காரம் பண்ணும்போது தான் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பாவுக்காக மணிசாஸ்திரிகளாக நமஸ்காரம் பண்ணுறேன்னு 3 தடவை பண்ணுவாராம். பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணுவாராம். 1985 இந்த கிரகப்பிரவேசம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் அப்போ கட்டினேன். இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணி இதாக இருக்குது. 500 ஸ்கொயர் ஃபீட் கட்டும்போது எல்ஐசியில் லோன் வாங்கி மாதம் 540 ரூபா டிடக்ஷன் பண்ணி, அது பெரியவாக்கிட்ட குழந்தைய பையனை அழைச்சின்னு போய் அவனுக்கு போய் 3 வயசு. பெரியவா வந்து அவனை விசாரித்து எல்லாமே என்ன படிக்கிற, என்ன விஷயம், பேர் என்ன எல்லாம் கேட்டால், அவன் கணபதி சுப்பிரமணியன் எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டார். கணபதி தாத்தா பேர், சுப்பிரமணியம் கொள்ளு தாத்தா பேர், கணபதி சுப்பிரமணியன் கொள்ளு தாத்தா பேர். எனக்கு சொன்னேன், எனக்கு சொல்லிட்டேன், எனக்கு வந்து தாத்தா கணபதி, கொள்ளு தாத்தா சுப்பிரமணிய சாஸ்திரி. ஸோ பெரியவாட அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரி. ஸோ 2 பேரையும் சேர்த்து என் பையனுக்கு கணபதி சுப்பிரமணியம்னு வச்சுருக்கேன். ரொம்ப பேஷ், நல்லா இருக்குது பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு, விஜய்னு கூப்பிட்றோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆசை மேலே அவன்கிட்ட கேட்டேன், என்ன படிக்கிற, என்ன பண்ணுற, எல்லாமே. அவனும் சந்தோஷமாக சின்ன பையனாக இருந்தாலும் பதில் சொன்னான். ஸோ அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு பாக்கியம் அப்போ கிடச்சிது. அதேமாதிரி ஒரு 6 வயசில் அவனுக்கு ஒரு பெரியவா பீடாரோகண விழா ஒன்று நடந்தது. அதுக்கு பெரியவா மாத்திரம் சந்திரமுடி பூஜை பண்ணுறாள் அந்த இடத்துலேருந்து ஒரு படி கீழே இறங்கி உட்காந்தார். ஒரு 10 பேர் இருந்தால் நான் பையனை எடுத்து அங்கே போய் தரிசனம் பண்ண போனேன். அந்த 4வது படி என்னை உட்கார வச்சு விசாரிச்சிருந்தார், குழந்தைகிட்ட பேசியிருந்தார். குழந்தை அப்பவும் குழந்தைகிட்ட தான் பேசியிருந்தார். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் 9 மாதத்தில் 3 வயசில் 6 வயசில் அவனுக்கு அவனுக்கு கிடச்சிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது அப்போ வந்து கேட்டார், நீ போய் வீடு கட்டுறியே, நல்ல ஒரு அது. அப்போது கேட்டார், என்ன உன்னுடைய சம்பளம் எவ்வளோ பிடிச்சும் போகும், இது வந்து உன்னால் பண்ண முடியுமா, எல்லா விஷயமும் எல்லா ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டையும் விசாரித்தார். உன்னால் மாதம் கட்ட முடியுமா, எல்லா விஷயமும் பரிபூர்ணமாக கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ண பிறந்தான் சரி கிரகப்பிரவேசம் பண்ணி எல்லாம் முடியும், பட் எல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டார். எல்லாம் முடியும், ஆனால் நீங்கள் உங்களுடைய கருணை இருந்தால் அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணார். ரொம்ப நல்லா இருப்பேன் அந்த ஒரு வார்த்தை. அந்த வீடு கிரகப்பிரவேசம் அவருடைய நாளைக்கு கிரகப்பிரவேசம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போய் பெரியவாட்ட ஜாகியாமல் பத்திரிகையெல்லாம் நான் படிக்கல, சும்மா எல்லாத்தையும் பெரியவாட்ட போய் சொன்னது. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு இன்றைக்கி ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அது கடவுளுடைய அனுகிரகம். இந்த இடம் தான் விழுந்தேன், இங்கே தான் இருந்தது. இது பால்கனி, இங்கேருந்து விழுந்தாங்க. சின்ன ஜாலி வச்சு அந்த பால்கனியில போட்டிருந்தேன். அது 85ல கட்டினது. அதுக்கப்புறம் 84ல ஆமாம் 84 இவர் வீழ்ந்தது வந்து 2006. அதை கவனிக்காம அந்த குப்பையெல்லாம் பண்ணி தூக்கி போடுறதுக்கு போனேன், அப்படியே வந்துட்டு பெரியவாதான் குடிச்சுட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா இங்க இருந்து ஸ்டெப்ஸ் இந்த பக்கம் இருந்தது, அப்போ மாடிப்படி இங்கே இருந்தது, மாடிப்படி இங்க இருந்து முடிகிற இடம் கைப்பிடி செவர் அந்த ஸ்கொயர். இந்த பக்கம் ஒரு பெரிய தொட்டி, வாட்டர் டேங்க் தொட்டி, நடுவில் கேப்பே கிடையாது. அந்த இடத்துல ஜாலியோட போய் வேலி. அப்போ இந்த வேலி காம்பவுண்ட் வால் கிடையாது, முள்ளு வேலி.
கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா படிக்கட்டு, கடைசி படிக்கட்டு. கைப்பிடி செவர்ல இல்ல அந்த கடைசி படியில வந்திருக்கணும். தண்ணி தொட்டில எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்கொயர், அதுல போய் தப்பிச்சேன். ஊரே வந்துடுது. என்ன சத்தம் காத்தால சந்திரமணி மாமாத்துல 6:30 மணிக்கு சத்தம், இவ்வளவு சத்தம். எழுந்துக்கவே இல்லை 5 நிமிஷம் அதுல இருந்து வெளியே வரல. அப்புறம் மறு பிறவி எங்க சந்திரமணி மாமா எல்ஐசியில் நீங்க கையை தூக்கி பெருவாளை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் சொல்றார், நானும் செத்து போயிட்டேன்னா நீயும் செத்து போயிட்டடாம்பார் அவர். நம்ம 2 பேரும் ஒரே ஜாதிடாம்பார். இது இது பெரியவாளுடைய தங்க பையன், எங்க பையன் தங்க பேர் வந்து லலிதாம்பா. பையன் ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பாவுக்கு அத்தான் சொல்லுவார். அது அந்த மாதிரி வச்சு நல்லா விசாரிச்சுட்டு கடைசியில் உன்னால் குடும்பம் பற்றி டிடக்ஷன்லாம் போக குடும்பம் நடந்து ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணார். அது வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தருடைய முடியுமா முடியாதான்றதை பார்த்து அவளுக்கு கேள்வி கேட்டு பண்ணுற ஒரு இன்சிடென்ட். அது வந்து லௌகிகமான ஒரு விசாரிப்பு அது நடந்தது. லௌகிகமாக இருக்கும்போது டவுன் டு எர்த் லௌகிகமாக தான் இருக்க போல, மெட்டாபிசிக்கலை கொண்டே வராமல் அப்படியே லௌகிகமாக சாதாரணமாக முடியுமா இருக்கும். நம்ம அறகுறையா இருக்கிறவங்க தான் லௌகிகத்தையும் மெட்டாபிசிக்கலையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்மளால முடியாத விஷயம்னா மெட்டாபிசிக்கலை பேசிடுவோம், முடிகிற விஷயத்துக்கு நம்ம பண்றோம்னு. இதுக்கப்புறமா 1993 பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பாப்பாய் இருக்கிறது, இந்த சந்திரசேகர் பாப்பாய் இருக்காரு, அது எங்கள் பாட்டி. எங்கள் பாட்டி வந்து எங்கிட்ட சொன்ன பெருவாளை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ அவளுக்கு ஒரு வயசு, அவருக்கு வயசாகிட்டுக்கு. அது அப்போ எங்கள் கணபதி சாட்சியோட 2வது ஒய்ஃப். உங்களுக்கு அம்மா, எங்களுக்கு பாட்டி, எனக்கு பாட்டி மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஸ்டெப் மதர். ஆமாம் ஆமாம், ரொம்ப வருஷம் தான். அவள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும், மன்னி தரிசனம் பண்ணணும்னு சொன்னால் சரி சொல்லிட்டு போய் அரேஞ்ச் பண்ணோம். எல்லோரும் போனோம். பாட்டி, எங்கள் அம்மா, இவன், நான், என் பசங்க, எங்கள் அண்ணா சங்கரன், தாக்ஷாயணி அவள் எல்லோரும் போனோம். சங்கரன் மாமா வந்து உங்களுக்கு டைரக்ட் அண்ணா, ஃபர்ஸ்ட் அண்ணா அவர் தான். அதுக்கப்புறம் நான், என் தம்பி ராஜசேகர், சங்கரன் மாமாவோட செகண்ட் ஒய்ஃப். நான் எனக்கு அப்புறம் என் தம்பி ஒருத்தன் ராஜசேகரன், அவன் ஹைதராபாத்லேயே இருந்தவன். அதுக்கு அடுத்தது தங்க மதுரை, அவருடைய தான் இந்த தேவடையர் மாட்டு பொண்ணு. ஸோ அப்போ வந்து பெரியவாளர் நாங்கள் எல்லோரும் போனோம். உங்களுடைய தங்க தான் போனா? ஆமாம், நீங்க எல்லாரும் போனோம். ஆமா, அப்படி வேற வருவா. பல்லாவரம் வைத்தி தான் சிவன் சாருக்கு சாதம் பண்ணிட்டு இருக்க. அங்க நாங்க தான் முதல்ல இந்த சௌத்ரி நகர் தான் எங்க அண்ணா சித்தப்பா விட்டு தான் சிவன் சாருக்கு ஒரு 10 நாள் காரியமும் அங்கே தான் பண்ணோம். நான் சிவன் சாருக்கு அப்புறமா. ஆமாம், சரி. எங்க வாத்தியாருக்கு அப்புறமா. அப்போது பெரியவா வந்து பார்க்கணுன்னு எல்லாம் போனோம். நம்ம குடும்பத்தினால போய் பார்த்தோம். அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து உள்ளேருந்து வந்தான். நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பெரியவா பக்கத்துலேருந்து வந்தால கரடக்காரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு. அதுக்குள்ளே எங்களை உள்ளே வர சொல்லிட்டா நாங்கள் உள்ளே போயிட்டோம். அவன் சொல்லி முடிக்கிறது நாங்கள் உள்ளே போகிறதும் செய்யாது. பெரியவா அவனை பார்த்து கேட்குற, ஏண்டா உனக்கு கன்னடம் தெரியுமா, உனக்கு கூட கன்னடம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதாவது அந்த சிரிப்பு உணர்ச்சி அந்த 99 வயசுலேயும் அவருக்கு, அதாவது ஹாஸ்யங்கள் சொல்கிறது பசங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரையாக விசாரித்தார், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்தார், எல்லாம் பண்ணார். தொட்டு வேண்டிங்கோன்ட்டார், தொட்டுங்கோன்ட்டார் பெரியவா, தொட்டுங்கோன்ட்டார். நம்ப மாட்டார், பாதத்தை தொட்டுக்கின்றார். 93 அந்த பாதத்தை தொட்ட உடனே உடம்புல முதல்ல சொன்ன 53 ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கும்போது ஒரு பவர் ஏறித்து, அதை விட ஷாக். அப்படி ஒரு உடம்புல அந்த இது வைப்ரேஷன், அந்த இது தொட்ட அந்த நெருப்பு, அந்த கெட்ட நெருப்பில் கெட்ட அக்னிங்க, அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸ்பிரஷனே கிடையாது. அது உடம்புல தக்க 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 அந்த சார்ஜ் பேட்டரி. பெரியவா வந்து மூமெண்ட்ஸ் இல்லாத பீரியட். ஆமாம் 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 அப்படின்னு பேர். ஆமாம், அதை வந்து அப்புறமா பாதத்தை தொடும்போது, கால் தொடும்போது தான் வழுப்பேன். அந்த பாதத்தை தொடும்போது இங்கிருந்து இப்படி தொட்டு இப்படி இந்த இடத்துல தொடும்போது நான் அனுபவித்தேன். மற்றவா எப்படி பண்ணால் தெரியாது. நான்
அலோவ் பண்ணிட்டா அவ்வளோதான். இதுக்கு அப்புறம் எப்போ கிடைக்கும் அது? இப்படி அப்படி ஒரு மெத்து மிருதுனா அப்படி ஒரு மிருதுவான ஒரு இது. மிருதுல பத பல்லவாயி மகன்னு ஒரு நாமா பெரியவாளுக்கு கொள்ளைகால சாமிகள் போட்டிருக்காரு. அதி மிருதுல பத பல்லவாயி. அதை தொட்டு பார்த்த பாக்கியம். அதை தொட்டு பார்த்து அதை பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தை பிறந்த ஒரு நாள் குழந்தைய தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் வழுப்பா இருந்து அப்படி இருந்தது. இத்தனைக்கு இந்த கட்ட செருப்பை போட்டு தேசம் ஃபுல்லா நடந்திருக்கா. நம்ம காலெல்லாம் பார்த்தோம்னா பாலமா வெடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தம். ஆனால் 94 8 ஜனவரி 94 சீக்கிரமே வந்துடுது. 93 பார்த்துருக்கோம். 94 ஜனவரி 8 ரொம்ப வேகமாக வந்து தொட்டு நம்ம தொட்டுங்கோ அப்படின்ட்டு. அந்த வைத்தா மாமா அவர் இருந்தார் கூட. ஏன்னா அந்த எங்கள் அப்போ எங்கள் அண்ணாமணி எல்லாருமே அண்ணாமணி எல்லாம் இருந்தா ரொம்ப அது ஒரு அந்த ஒரு தரிசனம்ன்றது சபரிமலை தரிசனம் அது எதுவுமே கம்பேராகவே கிடையாது. இது ஒன்று அது ஒன்று அது தனித்தனி அந்த ஒரு இது கிடையாது. 93 94 8ஆம் தேதி நான் ஆஃபீஸில் வேலை பண்ணும்போது நியூஸ் வந்தது. உடனே கிளம்பினோம். வீட்டுக்கு வந்தேன். இவ்வளோ மாத்திரம் ஆயிடுச்சும் போனேன் பெரியவாளை பார்க்கறதுக்கு. ஏன்னா இவள் அப்பா தவறி 6 நாள் ஆச்சு. அதனால் இவருடைய ஹெல்ப் வந்து அம்மாவுக்கு தேவைப்பட்டது. அம்மா கீழே இருக்கிற அம்மாவுக்கு தேவைப்பட்டது. அதனால் இவ்வளோ மாத்திரம் போய் ஆக்ஷன் போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி யார் வரவளோ வாழலாம் ஆக்ஷன் போனான். அங்கே 4 கிலோமீட்டர் முன்னாடி விடமாட்டேன்ட்டான். அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அங்கே தான் கரெக்டாக வந்தாகணும் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னாக்கா அதுக்கப்புறமா அவன் வந்து மரத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே விட்டான். பசங்கள்லாம் கூட வந்து என் பையன் பொண்ணு பெரியவா பார்த்துட்டுக்கிட்டே உட்காந்தா 2 பேரும் கடைசி வரைக்கும் அந்த எடுத்துட்டு அங்கே அதிஷ்டானம் கீழே இறக்குற வரைக்கும். மறுநாள் சாப்பாடுக்கு இப்போ எதுவும் கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து அங்கேயே இருந்தது. அவளுக்கு இல்லை ஒன்றும் கிடையாது. சாப்பாடுக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ கொடுக்குற தண்ணியை இது ஏதாவது கொடுக்குறது அது மாதிரி மற்றபடி சாப்பாடு எதுவும் கிடையாது. குழந்தைகளும் இதுவாக இருந்து அவர் காலடியே இருந்து பையனுக்கு பையனுக்கு ஆச்சு ஒரு 14 வயசு 11 வயசு 2 பேரும் அந்த இடத்த விட்டு நகரில் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டான். நாங்களும் கூடவே இருந்தோம். எல்லாம் பண்ணோம். பெரியவாளை கடைசியில் நாங்கள் எடுத்துன்னு எல்லாம் போய் கீழே வந்து அழுதா நான் போயிருக்கேன். அப்படி கேவி அழுதா. எப்படி ஒரு பக்தி இருந்தா அவளுக்கு அந்த அதிஷ்டானத்தில் கீழே இறக்குறோம். எல்லாம் அடக்கும். அது என்ன வார்த்தை சொல்கிறது தெரியல. இறக்கிட்டு அந்த இதை பிரதட்சணம் பண்ணி அதுக்கு மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் பிரதட்சணம் பண்ணி இதை மூடி துளசி செடியை வச்சுக்கிட்டு எங்கள் காரியம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வருஷம் ஆராதனை ஸ்ரார்த்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ரார்த்தம் வந்து அண்ணா வந்து வீட்டில் பாப்பாக்கிட்ட புல் வாங்கிட்டு அம்பத்தூரில் புல் வாங்கிட்டு கூடாஞ்சலில் பண்ணிட்டு அண்ணா சங்கரன் கூடாஞ்சலில். ஆமாம் அங்கே கூடாஞ்சலில் பண்ணுறாரு. இப்போது அண்ணா பண்ணிட்டு இருக்கார். நாங்கள்லாம் அங்கே போகிறோம். ஆராதனையும் பண்ணுறோம். பிரதோஷ மாமா பசங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. அதை வந்து ஆராதனையும் பண்ணுறோம். ஆராதனையும் நடந்துட்டுருக்கு. இதுவும் நடந்துட்டுருக்கு. இது இப்படி இது பண்ணியாச்சு. அதை தவிர அப்பா சொல்லிப்படி ஒரு 2 இன்ஃபர்மேஷன், மாமியார் சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். மாமியார் சொல்லி இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்பா சொன்னது என்னன்னாக்கா 1944 அப்போது எங்கள் அண்ணாவுக்கு 4 வயசு. திருவானக்காவலில் இருந்தா பெரியவா. திருவானக்காவில் அப்போது திருவானக்காவலில் பெரியவாவும் எங்கள் அண்ணா சங்கரனும் விளையாடுவான். ஓடி பிடிச்சி விளையாடுவான். வாவோட பசங்க. ஆனால் அவர் மேலே படாத வரைக்கும் பார்த்துட்டு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு போகலாம் பெரியவா கூட. அப்போது பெரியவா வந்து தீர்த்தம் கொடுத்து க்யூவில் தான் வந்து தீர்த்தம் வாங்கிக்கணும். அண்ணா வந்து நடுவில் போய் க்யூவில் நின்று தீர்த்தம் வாங்க. சரின்னு சொல்லிட்டு க்யூவில் வந்து தீர்த்தம் வாங்க.
எல்லாரும் பைசா போடுறா. அண்ணா வந்து சும்மா கேட்குறேன், எல்லாரும் பைசா போடுறா, நீயும் பைசா போடுன்றார். இவர்கிட்ட பைசா இல்லை. அதை பார்த்துட்டு அப்பாட்ட போய் கேட்டுன்னு வா அப்படின்றார். அப்பாட்டெலாம் கேட்கல. இவர் அப்பா எங்கே இருக்கார்? ஸோ அப்பாட்ட போய் அப்படியாவது துட்டு போடணும்னு இவர் பார்த்தா வரல, திரும்பியே வரல. மறுநாள் வந்து என்ன பண்ணிட்டார், ஒரு கலர் துணி எடுத்து தான் தலையில் போட்டுண்டு ஒரு தண்டத்தை எடுத்துட்டு எங்கேருந்தோ தண்டத்தை எடுத்துன்னு வந்து பெரியவா, ஆமாம் சங்கரன் பெரியவா வந்து இங்கே தீர்த்தம் கொடுத்துருக்கார். அதே திண்ணையில் அந்த பக்கம் இவர் உட்காந்து ஏதோ தீர்த்தத்தை எடுத்து ஏதாவது கூட இங்கே இருக்கிற இதுவாலாம் அங்கே போய் வாங்கின்னு இருக்கா. எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. 4 வயசு இருக்கும், 4 வயசு 4-5 வயசு. இல்லை திருவானக்கர் வாங்கிட்டு இருக்காராம். அதை பார்த்துட்டு பெரியவாளுக்கு ஒரு சிரிச்சுன்னு இருக்கார். எல்லாம் இங்கே வாங்கிட்டு இருக்கா. எல்லாம் முடியும்னா பெரியவா தனியாக கூப்பிட்டு, சரி மறுநாள் பெரியவா கூப்பிட்டு, நேற்றுக்கு தீர்த்தம்லாம் கொடுத்தே அம்மா உனக்கு திருஷ்டி சுற்றி போட்டாளா அப்படின்னு கேட்டாளா. இதுன்னு அப்பா சொல்லுவா. ஸோ அந்த அளவுக்கு ஜுரம் வந்துடுத்து. ஜுரம் வந்துடுத்து. அந்த ஜுரத்தில் வந்து பாவம் கஷ்டப்பட்டுன்னா மறுநாள் போன உடனே பெரியவாளை பார்த்த உடனே எல்லாம் இதே கேட்குறா. பெரியவா கேட்குறா, நீ வந்து அம்மா சுற்றி போட்டாளா உனக்கு அப்படின்னு கேட்குறாராம். இது அப்பாவும் சொல்லியிருக்கா, அம்மாவும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கா. எங்கள் அம்மா இவாளுக்கே சொல்லுவா, கல்யாணம் ஆனப்புறம் கூட சொல்லுவா அடிக்கடி இந்த கதையை. பிரதாபம் பெரியவாளுக்கு பக்கத்துல காவி துணியை கட்டிட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு தேர்த்த கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது அண்ணாவோட எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒன்னே ஒன்று. மற்றபடி அவர் ஜாஸ்தி அண்ணா வந்து போனதில்லை. அப்புறம் இப்போ போயிட்டு இருக்கா. இப்போ எனக்கு அதே மாதிரி இப்போ கிடையாத்தக்கூடிய பெரியவாளுக்கு வந்து பெரியவாளோட சித்தப்பா, பெரியவாளுக்கு சித்தப்பா அவருடைய 122வது ஆராதனை நான் பண்ணேன்னு சொல்ல. இப்போ இவாதான் கூடி வா கூட அந்த இது எடுத்துனேன், 2 சால்வை எடுத்துனேன். அது நடந்தது, அது பண்ணேன் ஒரு தடவை. அதுக்கப்புறமா இன்னொன்று கடைசியாக இன்னும் பெரியவா சொன்னான்னாக்கா 53 54ன்னு நினைக்கிறேன். அப்பாவை கூப்பிட்டு சொன்னாலாம், இந்த ஹொய்சல கர்நாடகா ஸ்டார்லாம் இங்கே கூட்டம் போட்டுருக்கு, நீங்கள் இங்கே வந்து அனாவசியமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அத்தியானம் பண்ணி இங்கே இருக்கிறதா இருந்தால் இருங்கோ, கைங்கரியம் பண்ணிட்டு இருங்கோ. அத்தியானம் பண்ணாமல் இல்லாமல் இருந்தால் இங்கிலீஷ் படிச்சுட்டு வேலைக்கு போயிடுங்க. இங்கிலீஷும் படிக்காமல் வேதமும் படிக்காமல் இங்கேயே உட்காந்து சாப்பிடக்கூடாது. எல்லாம் கிளம்பி போகும்போது எல்லோரும் ஹொய்சல கர்நாடகா அத்தனை பேரையும் துரத்திட்டாள்னு எங்கள் அப்பா சொல்வார். அதில் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்தாச்சு. அப்போது அதோட இன்னொன்று இப்போ இருக்கிற இதுலேயே அவர் தான் கடைசி ஹொய்சல கர்நாடகா. அதுக்கு முன்னாடி ஒரு 12-13 ஹொய்சல கர்நாடகா கடைசி அவரோட இது வந்து அதை வந்து 53லேயே சொல்லிட்டார், நீங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் கிளம்பி போயிடுங்க, ஒன்று படிங்க இல்லைன்னா வேதம் பண்ணுங்க, ரெண்டுமே நம்ம சும்மா உட்காந்துருந்து இது பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபைனலாக அட்வைஸ் பண்ணாராம். அது அப்பா அடிக்கடி இந்த 2 கதையும் அப்பா அடிக்கடி சொல்லுவார். மாமியாருக்கு வந்து 73 அந்த இயராக இருக்கும். பெரியவா வந்து இதில் இருந்தார், சிவஸ்தானம். அப்போ இவர் மாமியாரோட அப்பா ரிட்டையர் ஆகிட்டு அங்கே போயிருக்கார். போன உடனே ஒரு மூட நிற்க அவரை கூப்பிட்டு, ரிட்டையர் ஆகிட்டியான்னு கேட்டு அவருக்கே தூக்கி வாரிப்பட்டு, நம்ம ரிட்டையர் அவர் எங்கே சொல்லவே இல்லையே, இவர் சொல்லியிருக்காருன்னு. ஆமாம் அப்படின்ருக்கார். அது எங்கே ஒர்க் பண்ணானாக்கா இந்த ஹிந்து ஹை ஸ்கூல் ட்ரிப்ளிகேனில் கிராஃப்ட் மாஸ்டராக இருந்திருக்கார். இந்த கிராஃப்ட் மாஸ்டராக இருக்கும்போது கார்விங்லாம் பண்ணுவியா, இதெல்லாம் பண்ணுவியான்னு கேட்டிருக்கார். எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி சொல்லும்போது, நீ இங்கே நிறைய வெள்ளருக்கெல்லாம் இருக்குது, வெள்ளருக்கெல்லாம் எடுத்து பிள்ளையார் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். அனுகிரகம் பண்ணுறேன், நீ உங்கள் அனுகிரகத்தில் நல்லாவே வரட்டும், நல்லாவே வரும், உங்கள் அனுகிரகத்தில் இருக்குன்னா நல்லாவே வரும், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்காராம். வந்து இந்த கார்வார் சீனி வீட்டில் போய் அவள் தான் பொண்ணாச்சே, அவள் வீட்டில் 2வது பொண்ணு, அவள் வீட்டில் இருந்திருக்கா. காலங்காலத்தால் பார்த்தாக்கா கட்டுக்கட்டாக வெள்ளருக்கு இறக்கியாச்சு. அங்கே அவளை போய் கேட்டால், இது எப்படி வந்து சாமி கேட்டானாக்கா,
பெரியசாமி சொன்னார் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு தோட்டக்காரன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். நம்ப மாட்டேன், ஒரு வாரத்தில் ஒரு 2 இது கார்வ் பண்ணி 2 பிள்ளையார் கார்வ் பண்ணி ஒரு மூங்கில் தட்டில் வச்சுருக்கார். பெரியவாட்ட அனுகிரகம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது. அப்போது அவரை பார்க்கறது ஒரு மாமி சென்னையில், இந்த பேர் என்ன, ரிசர்வ் பேங்க் மாமா. அவர் மாமா ரிசர்வ் பேங்க்ல இருந்திருக்கார். அந்த மாமி பேர் மங்களம்மா. பாம்பே தான் இன்னும் தெரியல. வருக்கடி மடத்துக்கு வருவா போல இருக்கு. மாமா சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கும் வருவா. சின்ன மாமாவுக்கு வந்துட்டு என்ன தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பிள்ளையார் பண்ணி சொன்னா பெரியவா, நோ வெள்ளக்கம் வரல, பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டா. பெரியவாட்ட பண்ணி வச்சது. இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாலோ சொல்லலையோ தெரியாது, எடுத்துட்டு போயிருக்கா. போய் பெரியவாட்ட காமிச்சிருக்கா. காமிச்சு சரி இதை எல்லாரும் பாருங்க அப்படின்னு அங்கே உட்காந்துருந்தோம். எல்லா கையிலையும் கொடுத்துருக்கா. பார்த்து எல்லாரும் பார்த்து முடிஞ்ச உடனே எப்படி இருக்கு, லேசா இருக்கு, ஒன்றும் வெயிட்டே இல்லை, இது பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா, இவரை நேரம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போறோம், அத்தனை பஞ்சு மாதிரி போயிடும், பஞ்சு மாதிரி பறந்துடும் பாவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கதை சொன்னார். எப்படின்னா பரமசிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேருக்கும் பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. அமிர்த கடையும் போது அவளுக்கு நிறைய உயிர்கள் போனாலும் அவருக்கு 3 பேருக்குமே பிரம்மஹத்தி தோஷம் வந்துருத்தான். அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாரதர் வந்து சொல்கிறாரா, நீங்கள் பூலோகத்தில் போய் நிறைய நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணி வரணும், அப்போ தான் எல்லாம் போகணும்னு சொன்னோன்னு அவள் பூலோகத்துக்கு வந்திருக்கா. அங்கே பூலோகத்துக்கு வரும்போது எருக்கம் செடி அங்கே ஒன்று இருந்திருக்கு. வெள்ளரி இல்லை 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 ஒரு ஒரு சின்ன பிரம்மச்சாரி ஒருத்தர் அங்கே வந்து பார்த்துருக்காரு. பிரம்மச்சாரி பார்த்தோன்னே பிரம்மச்சாரி சொன்னாராம், இந்த வெள்ளருக்கு செடியை போயிட்டு 3 தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ, இதெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 3 பேருமே அதை பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த பிரம்மச்சாரி காணாமல் போய் அந்த பிள்ளையார் உருவமே மாறிடுத்தான். அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரே மாறிடுத்தான். இப்போ 3 பேருக்கு ஆச்சரியப்படும், பிள்ளையாரே ஆகிடுதா அப்படின்னு ஒன்று. அப்போ போஷமும் போயிடுது. அப்போ அங்கே அசிரியை சொல்லி உங்கள் 3 பேருக்கு விட்டு அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை பார்த்த உடனே இவ 3 பேருக்கும் தோஷம் போய் அவள் அசிரியை சொல்லிட்டான். அப்போ நாரதரை சொல்கிறார் பாருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வெள்ளருக்கம் 3 பேரும் பார்த்து அவருடைய தோஷம் நிவர்த்தி ஆனதுனால வெள்ளருக்கம் பிள்ளையாருக்கு அவ்வளோ பவர் சக்தி இருக்குன்றது நாரதர் சொல்லி முடிச்சிருக்காருன்னு பெரியவா சொல்லி முடிச்சுட்டு, இந்த கதையை போய் நீ வெங்கடேஷத்தை சொல்லிவிட்டு அவன் பண்ணியிருக்கா இல்லையா, அதுக்கு சமதட்சணை சும்மா எடுத்துன்னு வந்த சமதட்சணை கொடுத்துட்டு நீ அதை எடுத்துன்னு போ அப்படின்ட்டுருக்காரு. முதல் வியாபாரம் பெரியவாளே ஆரம்பிச்சு வச்சுட்டா. அந்த போனதுக்கு அப்புறம் இதை கேள்விப்பட்டு இன்னொரு மாமியாரோ வந்திருக்கா, சந்திரசேகர். சந்திரசேகர் ஐயர் பெரிய மாட்டு பொண்ணு பத்மா ராஜகோபால். பத்மா ராஜகோபால் இருக்கா மாமி. பத்மா ராஜகோபால் மயிலாப்பூர்ல தான் இருக்கா. இந்த லஸ்ல மாமி பிரதோஷத்துக்குலாம் போவா. நிறைய அவளுக்கு கபாலி கோவில் போவா. ஃப்ரெண்ட் சர்க்கிள். பெரியவா வந்து தரிசனம் பண்ண உடனே நீ மாதிரி வெங்கடேஸ்வரத்தில் இவர்கிட்ட போய் பார்த்து பிள்ளையாரெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் அப்படின்னு அதை வந்து நீ ஒரு இதுவாகவே நடத்தி கொடுத்துருந்தார் எங்கள் குடும்பத்தையே. அதான் இப்போ சொன்ன மாதிரி குடும்பத்தில் உங்க அம்மா சொன்னா அந்த வெள்ளருக்கு பிள்ளையார்லேருந்து வர திரவியத்தை வச்சுட்டு தான் உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணாலாம், எல்லாம் பையனை படிக்க வச்சிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. அதை தவிர வந்து 7 பேரன் 7 பிள்ளை 7 பேத்தி. அப்போ 3 பொண்ணு அவருக்கு. 3 பொண்ணுக்கும் 7 பேத்தி 7 பேரை. அந்த 14 பேருக்கும் அந்த சகாயம் போயிருக்கு. எல்லாருக்குமே போயிருக்கு. இதெல்லாம் இத்தனை கதைகள் இல்லை, இத்தனை உண்மையின் சம்பவங்கள் எல்லாம் சொல்லி பெரியவாட பாதார விந்தத்தில் விழுந்து பாத தரிசனம் பெரிய பாப விமோசனம் பண்ணி நல்ல உங்களுக்கு பூஜை பண்ணிருக்காரு. இவர் பண்ண பூஜையை பார்த்துருக்காருன்னு பண்ணா பெரியவா தொட சொல்லியிருக்காரு. பெரியவாளை தொட்டு கிடைக்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரமேஸ்வர ஸ்பர்ஷம் பண்ணிட்டு அர்ஜுனனுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு நம்ம ரொம்ப எத்தனை ஜென்மம் எடுத்து அவருக்கு இது பண்றதோ தெரியாது. திருவல்லிக்கேணியில் தான் எங்கள் தாத்தாவோட
இந்த தாத்தான்னா கணபதி சாஸ்திரிகள் கணபதி சாஸ்திரி. அவரோட நீங்க கணபதி சாஸ்திரிலாம் பார்த்து நான் என்னுடைய 14 வயசு தான் அவர் இதானார். அப்படியா? ஆமாம், நான் அவர் வந்து இந்த கணபதி சாஸ்திரிகளை எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போகிறது நான் தான். எங்கே போனாலும் கை அழைச்சிட்டு அவர் கூட அழைச்சின்னு போனோம். பீச்சிலேருந்து எல்லாமே ஒரு எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இது போனாலுமே கணபதி சாஸ்திரி கிடைச்சது. அந்த இது நல்ல தம்பி முடிச்சுட்டு பக்கத்தில். ஆமாம் 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 அங்கே தான். அண்ணாங்கிறவர் ஆமாம் ஆமாம் மற்றவெல்லாம் தம்பி தம்பி தான், மற்றவங்க தம்பி தான். அதில் இவர் வந்து இவர் வருவார், இவர் ஆற்றுக்கு வருவார், சிவன் சாரும் வருவார் ஆற்றுக்கு வருவார். கணபதி சாஸ்திரிகளும் சிவன் சாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க கூட இருந்திருக்கல? ஆமாம், எல்லாரும் 4 பேர் ஒன்றா கூட இருந்திருக்கா. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், சாமமூர்த்தி சாஸ்திரிகள், இவா இன்னொன்று பெரியவாளுடைய அம்மாவுக்கு சாதம் பண்ணும்போது 4 பேர் ஒன்றா வந்துடுவா. சிவன் சாரும் வருவார்? எல்லாம் வருவா. அந்த சாதமும் எங்காத்துல நடக்கும். இந்த மகாலட்சுமி அம்மா இருக்காளே, அவளுக்கு சாதம் பண்ணும். அவள் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு சாதம் பண்ணுறது, அதாவது பெரியவாள் அம்மா அப்பாவுக்கு சாதம் பண்ணும்போது இவள் 4 பேரும் தனித்தனியாகவும் பண்ணிப்பா. அவள் இருக்கிறது ஒரு தடவை எப்பாவது மெட்ராஸுக்கு வந்துட்டாள்னாக்கா தாத்தா வீட்டில் தான் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனாள். அப்போ எப்படி பண்ணுவான்னு கேட்டேன்னாக்கா 4 2 8 பிராமணா. ஆமாம், அந்த மாதிரி பண்ணிப்பா. அந்த மாதிரி அப்புறம் அது மாதிரி அப்பெல்லாம் வருவா. எல்லாருமே ஒரே சமயத்திலேயே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய தடவை கிடைச்சிருக்கு. அப்ப எப்படி ட்ரீட் பண்ணுவா மற்றவெல்லாம் சிவன் சார்? சிவன் சார் அவர் வந்து தனியாக தான் இருப்பார். எல்லாத்தையும் அவர் சகலமாக பேசியிருப்பார். குழந்தைகள்லேருந்து எல்லாம் உண்டு. அது நான் தான் முதல்ல பார்க்கும்போது அவர் ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லுவேன். தாடி தாத்தான்னு பேர் அவருக்கு. நான் அவரை வந்து ரவீந்திரநாத் தாகூர்னு கூப்பிடுவேன். சிரிப்பார், வாடாங்க, என் பேர் என்ன, ரவீந்திரநாத் தாகூர்மே. அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்போம். அப்போ ஒரு துண்டு ஒரு இது இந்த இதுதான், அதே தான். ஒன்றும் ஒரு அவர் சமையல் சாப்பாடு சாப்பிட்டாருன்னா 2 மாதம் குழந்தை ஏதாவது சாப்பிட்டு வச்சுங்களேன், சாதம் அதை விட கம்மி. 2 மாதம் சாப்பிடாது அந்த குழந்தைய சாப்பிட்டது வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, அதை விட கம்மியாக சாப்பிடும். எல்லா ஐட்டத்துலேயுமே எங்கள் பாட்டி இருக்காள் மன்னி, அதாவது எங்கள் தாத்தாக்கெல்லாம் மன்னி இருக்காள். இந்த கணபதி சாஸ்திரியோட ஒய்ஃப் இருக்கா. அவள் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா எல்லாருக்கும் பரிமாறுவார். அவருக்கு மாத்திரம் சொல்லிடுவார், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவார். எல்லா ஐட்டமும் ஒரு ஸ்பூன் தான். அந்த ஒரு ஸ்பூன் தான் போட இத்தினூண்டு சாதம் போட்டுப்பார். இந்த சாதத்தை சாப்பிட்டு எப்படி உயிர் வாழ்வான்னு நினச்சி பார்ப்பேன். அப்போவே நம்ம இவ்வளோ சாப்பிட்றோமே, இந்த தாத்தா இத்தினூண்டு சாப்பிட்றாருன்னு நினைப்பேன். ஏன்னா இத்தினூண்டு தான் சாப்பிடுவார், அதுதான் அவருக்கு சாப்பாடு. அப்போ பெரியவா கூட ஐ மீன் கம்பேரிசனுக்காக சொல்லல, இவர் மாதிரி சாப்பிட்டு நான் தெரிஞ்சிருக்கேன். அப்புறமா மாத்தின்ட்டார் அவருடைய இதே, அந்த மாதிரி ஆயிட்டார். அது இவர் வந்து அப்ப நினைச்சு இவர் என்ன இப்படி சாப்பிட்ற இத்தூண்டு சாப்பிட்றாரு. ஆனா அவர் அதை சாப்பிட்டு ஜீவிச்சிருக்கார். எத்தனை வயசு சொல்லுங்க? நான் சொல்றது 58. அப்பவே இப்படிதான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவரை பார்த்துருக்கேன். அவர் ஒரு ஜோக் அடிப்பார், ஜோவியராக பேசுவார், குழந்தைகளாக பேசுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் அப்படி இருந்துட்டாரே தவிர அவர் ஒரு சன்னியாசியாக நாங்கள் நினைக்கல. அவர் சன்னியாசமாக அவர் இது பண்ணிட்டாரே தவிர நாங்கள் அவரை வந்து தாத்தா தான் சொல்லிட்டு இருப்போம். தாடி தாத்தான்னு கூப்பிடுவோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அவர் தூத்தம் முடிச்சிருக்கா? தூத்தம் குடிப்பாடா? அதான் எல்லாமே கம்மி தான். இதுவுமே அதாவது இந்த லோயஸ்ட் குவான்டிட்டி, அவ்வளோதான். எதுவுமே வந்து அவருக்கு இது கிடையாது. அந்த வயர் இப்படி தான் இருக்கும். வயர் உள்ளே போய் இங்கே இப்படி தான் இருக்கும். அது எத்தனை மடிப்பு இருக்குன்னாக்கா அது எண்ணலாம், அத்தனை மடிப்பு எண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ இதுவாக இருப்பார். அவருக்கு பாம்பேயில் நிறைய இது உண்டு. அந்த காலத்துலேயே பாம்பேயில் டிவோட்டிஸ் எக்கச்சக்கம். ஆமாம். அப்போ இவர் பாம்பேக்கு கூப்பிடுவார். பாம்பேக்கு போவார், எல்லாம் பண்ணுவார், அவரோட பேசுவார். வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவார், வல்லம் ப்ரெசன்ட் பண்ணுவார். என்னன்னா அவள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பார். எனக்கு எப்போ ஒரு தடவை வாங்க கொடுத்துருக்காரு. கும்பகோணத்தில் இருப்பார். எல்லாம் டூர் போயிட்டு இருப்பார். பாம்பே அது இது போயிட்டு வருவார். அடிக்கடி அங்கெல்லாம் போயிட்டு வருவார். கும்பகோணத்துக்கு போவார். பெரியவாளை வந்து படம் போட்டிருக்கார். பெரியவாளை வந்து அவர் சிவன் ஸ்டூடியோன்னு ஒன்று வச்சு அந்த சிவன் ஸ்டூடியோவில் அவர் பெரியவாளை வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காரு. அது ரொம்ப இன்றைக்கும் பார்க்க முடியாது இருக்கும். அவர் புஸ்தகங்கள்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் தான் வந்து முதல்ல
ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் டு டேக் சிதம்பரம் இன் கோவில் 4 ராஜகோபுரம் இருக்குது பார்த்தல, அந்த 4 ராஜகோபுரத்தையும் ஒரே சமயத்தில் அட் அ டைம் எடுத்தவர் அவர் ஒருத்தர் தான். அது பெரியவா சொல்லி எடுத்தாரா? அது நிறைய ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லி எடுக்க சொன்னாலாம். 4 கோபுரம் வரா மாதிரி எடுக்கவே முடியலையா? சாச்சு கிட்ட சொல்லு அப்படின்னா சாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் சாச்சு. அப்போ போய் சிவன் சார் ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த அங்கே 4 கோபுரம் வரா மாதிரி எடுத்துட்டு அங்கேருந்து திருவெண்காடுக்கு நடந்தே போனாராம். அது சிவன் சாரே சொல்லியிருக்காரு. இது மாதிரி ரொம்ப அன்பாக பழகுவார் அவர். இது மாதிரி ஏணிப்படிகள் அந்த இதெல்லாம் இன்னும் புஸ்தகம் நான் இன்னும் படிக்கிற பாக்கியமே எனக்கு கிடைக்கல. அது தப்பாக கூட இருக்கலாம், பட் அது கிடைக்கும், கிடைக்காம போகாது. அது உங்கள் மூலியமாகவே கிடைக்கும். ஏதோ அப்போ கடைசி இதில் கூட அவர் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் தான் கொஞ்சம் நாளைக்கு இருந்தார். அப்புறம் நல்லி குப்புசாமி வீட்டில் இருந்தார். அப்போ 2 ஆமாம். அவர் நாங்கள் பத்மா சுப்பிரமணியம் வீட்டில் போயிருக்கேன். பத்மா சுப்பிரமணியத்துக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். என்னுடைய அண்ணா பேரன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அப்புறம் நல்லி குப்புசாமிகிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அது மாதிரி அவர்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவார். அது பெரிய மனுஷன் இதெல்லாம் அவளே அவருக்கு இப்போ கைங்கரியம் பண்ணுவாள். அவளை அங்கே வீட்டில் தங்கினா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி இருக்கும். அவரும் ஒரு பெரியவா மாதிரியே தான் அவரும் வாழ்க்கையை நடத்தியிருந்தார். அப்பெல்லாம் உங்களுக்கு ஆனால் சிவன் சார் ஒரு பெரிய யோகி அப்படிங்கிற அந்த இது இல்லை 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 அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் வைராக்கியமாக ஒரு துறவரம் இருக்கான்றது மட்டும் அது புரியும். கடைசியில் அவர் அந்திம காலத்தில் இந்த சுந்தரம் ஃபவுண்டேஷன் அங்கே அண்ணா நகரில் அங்கே தான் கடைசியாக போய் அவரை பார்த்து இது பண்ணோம். மற்றபடி அவருக்கு 10 சௌத்ரி நகர் சித்தப்பா வீட்டில் ஜெகதீசன் இருக்கார். சித்தப்பா வீட்டில் 10 நாள் காரியம் அங்கே பண்ணி முடித்தோம். எல்லாமே நடந்தது. எல்லாமே நடந்தது. அவர் கடைசியில் தன்னுடைய சொத்துன்னு என்னென்ன பணங்கள் எப்படி கொடுத்தா எல்லாத்தையுமே அந்த குடும்பத்தில் கடைசி கீர்த்தனுக்கு எல்லா பேருக்கும் எழுதி வச்சு அந்த மாதிரி ஒரு இதை பண்ணார். மற்றபடி அவர் நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய உங்கள் மூலியமாகவும் இந்த இதுமாக நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இப்போ. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொந்தமாகவே நாங்கள் ஃபீல் பண்ணி வந்துட்டோம். அதுதான் அவரோட விசேஷம். சொந்தமாக நினைக்கிறது பெரிய விசேஷம் இல்லை. யாருக்கு போனாலும் அவளுக்கு சொந்தமா நினைக்கிற மாதிரி அவன் பண்ணியிருக்கா. பெரியவாளை ஒருத்தரும் தான் வீட்டுல இருக்கிற ஒரு தாத்தாவா தான் நினைச்சிருக்கா. உங்களுக்கு தாத்தா, நீங்க தாத்தா நினைச்சு, ஆனா எல்லாரும் அவர் தனகத்துல ஒரு தாத்தா. ஆமா 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 ஜெய தாத்தா. எல்லாருக்கும் ஒரு ஜெய தாத்தா தான். சந்தோஷம். பிளஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப தரிசனம் பண்ணது.